அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 9ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வணக்கம். டிஸ்கிளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தவறுகள், டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி ஸ்டடிஸ்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேளுங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். என்ன தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். 2 நாளாக பெருசாக நியூஸ் இல்லை, அங்கே தான் 2 நாளாக வீடியோவும் போடல. ஸோ சின்ன நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 160 ரூபா பேஜ் 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்லி 10 இருக்குது, அதை 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் 5 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் டு எக்ஸிட் வந்து இன்னும் வெளிவரல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிக்கில் வந்து ஜெம்ஸ் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ். ஹர்ஷில் அக்ரோடெக் லிமிடெட் 1 ரூபா 31 கரண்ட் பேஜ். ஒரு பெனி ஸ்டாக்கு எனக்கு ரிஸ்க் தான். 10:32 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் 32 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஷேர் வந்து போனஸாக கிடைக்கும். 64 ஷேர் வச்சிங்கன்னா 20 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்டை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிக்கில் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருக்காங்க. பெனி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிவிடெண்டும் தரதா சொல்லியிருந்தாங்க இந்த கம்பெனி. பட் டிவிடெண்டை பற்றி எந்த ஒரு பேச்சுமே எடுக்கல. அது இவங்க சொன்ன மாதிரியே இவங்க காட்டிக்கல. ஸோ மற்றதில் போனஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்பெனியில் பணம் இல்லை, இருந்தால் தானே டிவிடெண்ட் தர முடியும். ஸோ அதனால் போனஸ் மட்டும் கொஞ்சமாக ரிசர்வ் இருக்குது, அதை வச்சு போனஸ் மட்டும் தராங்க. மற்றபடி டிவிடெண்ட் தரல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்கமிங் போர்டு மீட்டிங் கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 39 இந்த ஹர்ஷில் அக்ரோ மாதிரி தான் இது ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட். இவங்களும் பெனி ஸ்டாக்னா ரிஸ்க்குங்கிறது 10 தடவை சொல்லியிருக்கேன். அதுமாதிரி 18 செப்டம்பரில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் 10:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 10 ஷேர் போனஸாக தர மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்கள்ட்ட இருக்க ரிசர்வ் பார்த்தா அப்படிலாம் தர வாய்ப்பே இல்லை. வேணால் 10 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் வந்து அப் டு 100% டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அதை பற்றி பேசாமே போயிடுவாங்க. இந்த ஹர்ஷில் அக்ரோ கூட டிவிடெண்ட் தரதா சொன்னாங்க, பட் 100% சொல்லல. பட் டிவிடெண்ட் தரதா சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்ட்டாங்க. அதேமாதிரி இவங்க வந்து அப் டு 100%ங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். பல ஸ்டாக் வந்து இதேமாதிரி முராயி அக்ரோ ஆர்கனைசர் இப்படின்னு நிறைய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இந்த அப் டு 100% சொன்னாலே அந்த கம்பெனியை நம்பதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுது. ஸோ இதெல்லாம் தரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. பார்க்கும் தராங்களா இல்லையான்னு. தரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது உறுதிங்கிறது தெரிஞ்சது. இருந்தாலும் அவங்க சொன்ன நியூஸை சொல்கிறேன். நான் அந்த நியூஸ் சொல்கிறேன், உங்களுக்கு நியூஸ் எப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நியூஸில் நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா கேட்காத மாதிரி போயிருங்க. ஏன்னா இதனால் எந்த ஒரு பெரிய பயன் இருக்காது. அந்த ஸ்டாக் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அந்த ஸ்டாக் உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு நல்ல நியூஸு. ஏன்னா இப்படி நியூஸ் வரும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணலாம். மற்றபடி புதுசாக வரவங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் கேட்டிங்கன்னா கேட்காத மாதிரி போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிலாம் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது. நான் எல்லா ஸ்டாக்கை பற்றி இப்படி தெளிவாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கை அந்த பகுதி கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீயாக இருக்கானா கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சு போடுறேன். மற்றபடி நிறைய நியூஸ் வரும்போது இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தால் அந்த ஸ்டாக் என்ன மாதிரி ஸ்டாக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும். இப்போ ரீசனாக கூட HV இன்ஃப்ரான்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. பட் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலான ப்ரொமோட்டர் வந்து இல்லை ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா லாக்கில் தான் இருக்குது. ஸோ அவங்க செல் பண்ண முடியாது. அதனால் அந்த ப்ரொமோட்டரை மார்க்கெட்டில் ஃப்ளோட்டிங் ஆகிற ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஷேர் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு மணிபுலேஷன் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து 1 ரூபாலேருந்து 10 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து விலை இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ கீழே போவாங்க தெரியாது. ரீசனாக நம்ம ஒரு ஸ்டாக்கை எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் நினைக்கிறேன், அந்த கம்பெனி பற்றி வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் லோவர் சர்க்கிட்லேயே போயிட்டுருக்கு. நிறைய பேர் நான் சொல்லி தான் கீழே போயிட்டுங்கிறாங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதாச்சுமா நீங்கள் பார்த்தேன் அந்த வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு ரெடி பண்ணி டைம் இருந்தாலும் ரெடி பண்ணி போட்டேன். என் நேரம் போட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லோவர் சர்க்கிட்டில் போயிட்டு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் வீடியோ போட்டது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சனி ஞாயிறில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தேடி பார்த்து கொஞ்சம் வீடியோ போடுவேன். ஏன்னா அன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போன்னு. ஸோ அந்த மாதிரி நாட்களில் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அப்பர் சர்க்கிட்லேயே போயிட்டுருக்குன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி விடுமுறை நாட்களுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும்போது தான் ரிவர்ஸ் ஆகும். நான் அப்படி தான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். பட் எல்லா டைம்லையும் அது நடக்காது. இது ஒரு அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாக் ரெகுலராக அப்பர் சர்க்கிட்லேயே போயிட்டுருக்குன்னா பார்த்திங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு லீவுக்கு அப்புறம், அதாவது சண்டே மண்டே லீவுக்கு சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே இல்லை டியூஸ்டே இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு 4 நாள் லீவ் வருது. அந்த லீவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது சடனாக வந்து அது ரிவர்ஸ் ஆயிரும். அப்படியே லோவர் சர்க்கிட் ஆயிரும் அப்பர் சர்க்கிட்லேருந்து. இல்லைனா வார கடைசியில் இந்த மாதிரி ஆகும். ஸோ இது வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் போட்டது அன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அடுத்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து லோவர் சர்க்கிட்டில் போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. பட் அது என்றைக்கும் கீழே போவாங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது அடுத்த நாளே நடந்துட்டு அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த இது வந்து என்னோட பேச்சு கிடையாது. அதேமாதிரி இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வெறும் நியூஸாக மட்டும் சொல்லாமல் பப்ளிக்கும் மீடியாவிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் கன்சிடர் ப்ரோ 10:1 போனஸ் ஷேர். ஆக்சுவலி 1:10 தான் கொடுக்கணும், அவங்க 10:1 கொடுத்துருக்காங்க.
தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு 10 ஸ்டாக்குன்னு. பட் வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு ரிசர்வ் இல்லை. டிவெண்டும் பார்த்தீங்கன்னா 100% டிவெண்ட் தர மாதிரி இருக்காங்க. அதுமாதிரி 4A into அக்ரிடெக் சம்மந்தப்பட்ட தொழிலில் போக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்க இது வரைக்கும் பண்ண ப்ராஃபிட்டே 66 கோடியே என்னமோ தான். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பணம் வர வேண்டியதாக இருக்குது, ட்ரேட் ரிசீவபிளாக தான் இருக்குது. ஸோ இவங்களாம் 107 கோடி ஷேர் இருக்குது. ஒரு ஷேருக்கு ₹1 கொடுத்தா 100%னா ஒரு ஷேருக்கு ₹1 கொடுக்கணும். ஸோ 107 கோடி கொடுக்கறதுக்கு கம்பெனி எங்கேருந்து கடை வாங்கி கொடுப்பாங்க என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா அப்படியே சொல்லிட்டு போகிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட் ₹1504 கான் பேஜ் 11 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி ஒரு நியூஸ் சொல்கிறாங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு வேல்யூவான நியூஸ். செக்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங். ஸோ பைபேக் பண்ண போகிறாங்க. பட் பைபேக்கிங்க நல்ல நியூஸ் தான். பட் எல்லா ஸ்டாக்கையும் பைபேக் பண்ண மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. நீங்கள் 100 ஸ்டாக் 150 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஸ்டாக் பைபேக்கில் போவோம். அந்த ரேஷோ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அது பெரும்பாலும் ரேஷோ அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கப்புறம். நீங்கள் லாங் டைம் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கை பைபேக்கில் கொடுக்கலாம். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி பைபேக்கு ரைட் இஷ்யூ இந்த மாதிரி மற்ற எதாக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேஷோவும் பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. நண்பர் ரைட் இஷ்யூ பற்றி கேட்டிருந்தாரு. எனக்கு 10 ஷேர் தான், 6 ஷேர் இருக்குது, நான் 20 ஷேர் அப்ளை பண்ணலாமா? 20 இல்லை 200 ஷேர் கூட அப்ளை பண்ணலாம். அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 ஷேர் மட்டும் கம்பல்சரியாக கொடுப்பாங்க. ஸோ பைபேக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ரேஷோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ என்ன மாதிரி பைபேக் வருதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்ஃபோசிஸில். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹10 கான் பேஜ் 12,75,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகேசேனா முனிசிபல் கார்பரேஷன். மமதா எனர்ஜி மெஷினரி லிமிடெட் ₹413 கான் பேஜ் 1.17 மில்லியன் US ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அது US தான் கிடச்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் ஆர்டர். ஸோ அது எவ்வளோங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கனெக்ட் பண்ண டைம் இல்லாமல் போயிட்டு. நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் ₹1783 கான் பேஜ் 47,59,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. அவன்டெல் லிமிடெட் ₹173 கான் பேஜ் 9,88,00,000 ஆர்டர் கொடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி. குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லிமிடெட் ₹922 கான் பேஜ் 75,19,00,000 ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல, அது அவங்க பாலிசியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ₹364 கான் பேஜ் 18,56,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது IRTC. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்டெலுக்கு ஒரே இதுலேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அது ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் பீகார் எஜுகேஷன் கவுன்சில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இல்லை, கிட்டத்தட்ட 5 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று 59 கோடி, இன்னொன்று 257 கோடி, இன்னொன்று 90 கோடி, இன்னொன்று 44 கோடி, இன்னொன்று 262 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டரையும் ஒரே கம்பெனி கொடுத்துருக்காங்க நம்ம ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு. வாரி ரினியூவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1039 கான் பேஜ் 1252 கோடியே 43,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வாரி ஃபார்எவர் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். இது வேறு யாரும் இல்லை, இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரோட சப்சிடரி கம்பெனி. ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடியல, இல்லை கடைசியாக IPO மட்டும் பார்த்துட்டு அதோட முடிச்சிடலாம். புதுசாக ஒரு IPO வந்திருக்கு, நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அந்த IPO பேர் வந்து அர்பன் கம்பெனி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, டிவியில் அடிக்கடி ஆட் வரும். அந்த அர்பன் கம்பெனியோட IPO வந்திருக்கு. IPO ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுது 10ஆம் தேதி, க்ளோஸ் ஆகுது 12ஆம் தேதி. ரீஃபண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். IPO லிஸ்டிங் ஆகுது 17 செப்டம்பர் 2025 லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹98 93 அதிகபட்சம் ₹93 103 வச்சுக்கோங்க. 98 103 தான் IPO சைஸு. IPO இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1900 கோடி வந்து இவங்க ரைட் இஷ்யூ IPO மூலமாக கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்த்தீங்கன்னா 472 கோடி வந்து இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூவாக புது ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலாக 1428 கோடி. ஸோ ஆல்ரெடி வச்சுருக்க ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 1428 கோடிக்கு அவங்க ஷேரை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட்டராக எக்ஸிட் ஆக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஃபுல்லாக எக்ஸிட் ஆகலாம், ஓரளவுக்கு எக்ஸிட் ஆகிறாங்க. ஏன்னா பெரிய பங்கு அவங்களுக்கு தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹1 நினைச்சிருக்காங்க. மார்க்கெட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 145 ஷேர் மினிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் IPOவில். அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹14,935 நம்ம வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி அர்பன் கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இது ஃபாரின்லேயே இருக்குது, UAE சிங்கப்பூர்லேயே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த என்ன கம்பெனிங்கிறது தெரியும், நம்ம வீடு க்ளீன் பண்ணோம், இல்லை ப்ளம்பிங் வேலை, ஃபிட்டிங் வேலை, AC மெக்கானிக்கு, இந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட மேன் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க நம்ம அர்பன் கம்பெனி. ஸோ இவங்க ஃபைனான்ஷியலில் பார்த்துடலாம். 2025, 2024, 2023 இந்த மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சேல்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அசெட் வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. இன்கமும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே இருக்குது. 726 கோடியாக இருந்தது, இப்போ 1760 கோடியாக உயர்ந்திருக்கு டோட்டல் இன்கம்மு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ் தான் பண்ணாங்க, 312 கோடி லாஸ் பண்ணாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 92 கோடி, இப்போ வந்து 239 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வருஷமாக லாஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரொமோஷனுக்காண்டி நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ்
நிறைய சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த லாஸ்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. மேற்கொண்டு இது தொடருமாங்கிறது கேள்வி தான். அதுமாதிரி நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிசர்வ் ப்ளஸ் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டில் பார்க்கும்போது, ஏன்னா ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அதுமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 34% இன்னைய டேட்டில் காட்டுறது. ஸோ 34% ஒரு ஐபிஓ லிஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். பட் இது மாறிட்டே இருக்கும். லிஸ்டிங் ஆகுதுக்குள்ளே இது மைனஸில் கூட போகலாம், இல்லை இதோட அதிகமான ரிட்டர்ன் கூட கிடைக்கலாம். ஸோ நான் ஐபிஓ பற்றி தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் காலையில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.